பொங்கலையொட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? புதன்கிழமை போகி பண்டிகை தொடங்கி பொங்கல் பண்டிகை இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் கொண்டாடப்பட இருக்கின்றது. எனவே சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுதே தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு வருகின்றார்கள். பலரும் சென்னையிலிருந்து நேற்று இரவு முதலே சொந்த ஊருக்கு செல்வதை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில்தான் வழக்கம் போன்று தொடர் விடுமுறை நாட்கள் வந்தாலே ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் உயர்ந்து வசூலிக்கப்படும். அந்த அடிப்படையில் இப்பொழுது 3 மடங்கு உயர்த்தி ஆம்னி பேருந்துகளிலே பொங்கலுக்கு முன்பாகவே இந்த கட்டண உயர்வை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு வழக்கமாக 1500 ரூபாய் என்ற அளவில் தான் கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் இப்போது இந்த பொங்கல் பண்டிகை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாயும் அதிகபட்சமாக 4200 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வழக்கமான நாட்களில் 800 ரூபாய் என்ற அளவில் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையிலே தற்பொழுது 3000 ரூபாய் வரை ஆம்னி பேருந்துகளிலே சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. அதே போன்று சென்னையிலிருந்து மதுரைக்கு வழக்கமாக இந்த 700 1100 ரூபாய் என்ற அளவில் தான் கட்டணங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது அதிகபட்சமாக 3500 ரூபாய் வரை சென்னையிலிருந்து ஆம்னி பேருந்துகளில் மதுரை செல்ல நினைக்கின்ற பயணிகளுக்கான கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. அதே நேரம் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு வழக்கமாக 900 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும். பொங்கல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாகர்கோவில் செல்வதற்கு சென்னையிலிருந்து பயணிக்கும் பயணிகளிடம் 4200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. திருச்சி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.